ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவிக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கூற்று 2, சட்டமன்ற மேலவை நிலையான அவையாகும். ஆன்சர் சி, கூற்று 1 மற்றும் 2ம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைக்கு குறையாமல் இருக்க வேண்டும்? ஆன்சர் பி, 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை விட எத்தனை பங்கு மிகாமல் இருக்க வேண்டும்? ஆன்சர் பி, 3ல் 1 பங்கு. உதாரணமாக, சட்டமன்ற உறுப்பினர்கள் 300 பேர் இருந்தால் அந்த சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் 100க்கு மிகாமல் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் பி, 3ல் 1 பங்கு. ஏற்கனவே பார்த்தோம், சட்ட மேலவை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு. அந்த மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. உதாரணமாக சட்ட மேலவை உறுப்பினர் 30 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் பி, 3ல் 1 பங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் டி, 12ல் 1 பங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் டி, 12ல் 1 பங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆளுநர் மூலம் நியமனம் செய்யப்படும் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் சி, 6ல் 1 பங்கு உறுப்பினர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3ல் 1 பங்கு சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஓய்வு பெற வேண்டும்? ஆன்சர் ஏ, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம்? ஆன்சர் டி, 6 ஆண்டுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.